ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பால் அடிக்கிறதுக்கு ஒருத்தன் திட்டம் திட்டினான்னா அவன் எவன்னு தேடி பிடிச்சி உதைப்பமா இல்லையா? 2356 கோடி ரூபாய் அவங்க தர மாட்டேங்கிறாங்க. 5ஆவதுக்கு ஒரு பொது தேர்வு, 8ஆவதுக்கு ஒரு பொது தேர்வு, 10ஆவதுக்கு ஒரு பொது தேர்வு, 12ஆவதுக்கு ஒரு பொது தேர்வு. ஏன்னா அது குழந்தைகளா மிஷினா? 1965 இதே மாதிரி செஞ்சாங்க. இந்திய திணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. இந்திய திணிக்கவே விட மாட்டேன்னு சொல்லி பல உயிரிழப்புகள். நடராஜன், தாளமுத்து, சின்னச்சாமி போன்றவங்க எல்லாம் உயிரே போனாலும் சரி இந்தி மொழிக்கு தமிழ்நாட்டில் இடம் இல்லைன்னு சொல்லி தங்களுடைய உயிரை மாச்சாங்க. 65 அவங்க பண்ண அந்த தியாகம் பார்த்தீங்கன்னா இந்தி உள்ளே வர முடியல. இஸ்ரோல விஞ்ஞானியாகணும், வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நம்ம கனவு கண்டா இவன் பானிபூரி விற்கிறதுக்கும் பகோடா விற்கிறதுக்கு நம்மளை அனுப்புறதுக்கு இந்த புதிய கல்வி திட்டத்தை கொண்டு வர்றாங்க. ஸ்டாலின் அவர்களை பார்த்தும் அறிவில்லையான்னு கேட்கிறாரு, வெக்கம் இல்லையான்னு கேட்கிறாரு. உனக்கு என்ன அறிவு இருக்கு? உனக்கு வெக்கமான சூடு சொரணை ஏதாவது இருக்கா? உனக்கு மொழி கொள்கைனா என்னன்னு தெரியுமா? நீ எந்த பதவியில இருந்திருக்க? ஒரு அரசு பதவி IPS இருந்திருக்க. அந்த IPSல கல்வி தரத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நான் சார்ந்த தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை குடியான்னு வாங்கி கொடுக்கறதுக்கு வக்கு இல்லாம, துப்பு இல்லாம, அதை கேட்கிற எங்களை குறை சொல்றியே, எங்களை வெட்கம் இல்லாதவன் சொல்றியே, அறிவு இருக்கான்னு கேட்கறிய. முதல்ல அறிவு உனக்கு இருக்கா? அண்ணாமலைக்கு ஆங்கிலமும் தெரியும், இந்தியும் தெரியும், தமிழும் தெரியும். எங்க படிச்சாரு? தமிழ்நாட்டில். அப்ப அவங்களும் தமிழ்நாட்டில் படிச்சதுனாலதான் அவங்களுக்கு அந்த அறிவு இருக்கு. இந்த பாஜகவினுடைய முன்னணி பொறுப்பாளர் ஒருத்தருக்கும் சரளமான இங்கிலீஷ் தெரியாது. இப்ப சரளமான இங்கிலீஷ் தெரியாதனால இந்தி மொழியை கொண்டு வந்து திணிக்கணும்னு நினைக்கிறாங்க. அண்ணாமலை பேசுறதும் ஹெச்ராஜா பேசுறதும் ஒரு அரசியலாங்க. உத்தரப்பிரதேசத்துல இந்தி இருக்குல்ல, மகாராஷ்டிரால இந்தி இருக்குல்ல, ஹரியானாவில் இந்தி இருக்குல்ல, அந்த மாநிலங்கள் எல்லாம் இந்தி தானே ஏகபோகமா இருக்கு. அப்புறம் ஏன் அவன் இங்க வேலைக்கு வர்றான் தமிழ்நாட்டுக்கு? எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடு. இதுதானே? இது என்ன அவங்க அக்கவுண்ட் காசா, அல்லது அவங்க சம்பாரிச்ச காசா, அல்லது வேற மாநிலத்து காசு எடுத்து எங்களுக்கு கொடுன்னு கேட்கிறோமா? நீங்களும் நானும் கட்டின வரிங்க. மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிபி சந்தர். கொஞ்சம் பாலிடிக்ஸ் பேசலாம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கடந்த நாட்களில் நிறைய அரசியல் பேசியிருக்கோம். அப்போ இப்போ பேச வேண்டிய அரசியல் என்ன? அதுதான் இப்போ நீங்களும் நானும் கலந்து ஆலோசிக்கிற ஒரு நிகழ்ச்சி. பொதுவாகங்க வயிற்றை கட்டி வாயை கட்டி படிக்க வைக்கிறோன்னு சொல்கிறோம். அதே மாதிரி நம்ம எல்லாம் ஏன் வேலை செய்கிறோம்? நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும், அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும், அவங்க படித்து ஆளாகி ஒரு அதிகாரியாவோ, ஒரு மருத்துவராகவோ, ஒரு இன்ஜினியராகவோ, அரசு பொறுப்பில் ஒரு உயர் அதிகாரி, ஒரு உயர் பொறுப்புக்கு வரணுங்கிறத நம்ம கனவாக இருக்கும், லட்சியமாக இருக்கும். நம்ம எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும், கைவண்டி இழுத்தாலும், பழம் வைத்தாலும், மார்க்கெட்டில் வேலை செஞ்சாலும், அடிமட்ட வேலைகள் செஞ்சால் கூட நம்ம பட்ட கஷ்டங்கள் நம்ம பிள்ளைங்க படக்கூடாது. அவங்க ஒரு நல்ல தகுதியோட கௌரவத்தோடு வாழணும் அப்படிங்கிறதானுங்க ஒவ்வொரு பெற்றோர்களுடைய கனவாக இருக்க முடியும். அதுக்கு தானே கஷ்டப்படுறோம். அதுக்கு தான் பெரியவங்க என்ன சொல்லுவோம், நம்மளாம் என்ன சொல்லுவோம், டேய் வயிற்றை கட்டி வாயை கட்டி படிக்க வைக்கிறேன்டா, நல்லா படிச்சிட்றா தங்கம், நல்லா படிச்சிட்றா செல்லம், இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? அப்படி அவங்க அதிகாரிகளாக வந்து நிற்கும் போது நம்ம பட்ட கஷ்டமெல்லாம் நமக்கு மறந்து போயிடும். ஒரு டாக்டரா, ஒரு இன்ஜினியரா, ஒரு அரசு அதிகாரியா, ஒரு பொறுப்புள்ள பதவியில் வந்து அவன் நிற்கும்போது நம்ம பட்ட கஷ்டமெல்லாம் நமக்கு மறைஞ்சு போயிருதுல. அதை விட என்னங்க வாழ்க்கையில் இதாக இருக்க முடியும்? பொதுவாக நம்ம பிள்ளையினுடைய வயிற்றுல அடிச்சாவே நமக்கு ரொம்ப கோபம் வருது, பயங்கர கோபம் வரும். இது நமக்கு மட்டும் இல்லைங்க, சாதாரணமாக 5 அறிவுள்ள ஜீவனுக்கு கூட தான் குழந்தைகளை குட்டிகளை ஏதாவது பண்ணால் அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் கோபம் வருதுல்ல. அது மாதிரி தான் நம்ம பிள்ளைகளை யாராவது ஏதாவது சொல்லிட்டாவோ, அல்லது அவங்க எதிர்காலம் பாதிக்கப்படுற மாதிரி பண்ணிட்டாலோ நமக்கு எவ்வளோ கோபம் வரும் இல்லை? அந்த மாதிரி நாம் எதுக்காக கஷ்டப்பட்டு நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கிறோமோ
எந்த லட்சியத்துக்காக அந்த பிள்ளைங்க தான் சொந்த காலில் நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கஷ்டப்படுறோமோ, அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையே நாசமாக்குற மாதிரி ஒரு செயலை எவனாவது செஞ்சா அவனை சட்டை பிடிச்சி கேட்போமா, கேட்க மாட்டோமா? நினச்சி பாருங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பால் அடிக்கிறதுக்கு ஒருத்தன் திட்டம் திட்டினான்னா அவன் எவன்னு தேடி பிடிச்சி உதைப்போமா இல்லையா? நினச்சி பாருங்க. அதுதான் இன்னைக்கு நம்ம பேச போகிற அரசியல். என்ன பாழாக்குறாங்க, என்ன அப்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இன்னைக்கு சமக்ஸ்ரா சிக்ஷா அபியோன் அப்படின்னு ஒரு கல்வி திட்டம் இருக்குது. அதாவது நம்ம பிள்ளைங்க படிக்கிறதுக்கான திட்டம். இப்போ நம்ம பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க, அவங்களுக்கான அங்கே வசதிகள், லேபரட்டரி, கழிவறை வசதி, அவங்களுக்கான நூல்கள், பாடப்புத்தகங்கள், அவங்களுக்கான சீருடைகள், அவங்களுக்கான சலுகைகள், இதெல்லாம் கொடுக்கறதுக்கு சமக்ரா சிக்ஷா அபியோன் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டம் என்னென்னா, இப்போது மொத்தம் 4312 கோடி ரூபாய் அந்த திட்டத்தினுடைய மதிப்பீடு ஒரு வருடத்திற்கு. இதில் 60 விழுக்காடு மத்திய அரசு கொடுக்கணும், 40 விழுக்காடு தமிழக அரசு செய்யணும். இப்போ நான் சொல்கிறது 24-25 கல்வி ஆண்டு, ஏறக்குறைய இந்த கல்வி ஆண்டே முடிய போகுது. இப்போ முழு பரீட்சை வரப்போகுது நம்ம பிள்ளைகளுக்கு. இப்போ மத்திய அரசு கொடுக்க வேண்டிய அந்த 60 விழுக்காடு ஏறக்குறைய 2356 கோடி ரூபாய் அவங்க தரமாட்டேங்கிறாங்க. அவங்க தரமாட்டேன்னு சொல்லிட்டு பாதிக்கப்படுறது யாருங்க? நம்ம குழந்தைங்க, நம்ம பிள்ளைங்க படிப்பு பாதிக்கப்படும், நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும். அப்ப நம்ம லட்சியம் எல்லாம் உடையுது இல்லையா, நொறுங்குது இல்ல. ஏன் தரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களும், நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களும், நம்மளுடைய தலைமைச் செயலரும், பள்ளி கல்வித்துறை இயக்குனர் போன்றவங்கெல்லாம் மத்திய அரசுக்கு தொடர்ந்து கடிதம் எழுதிட்டு இருக்காங்க. எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுங்க, எங்க பிள்ளைங்க பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா தமிழக அரசு நிறைய சலுகைகளை நம்ம பிள்ளைங்க படிச்சு மேலே வரணுங்கிறதுக்காக செய்யுது. காலை உணவு திட்டத்திலிருந்து, சீருடையிலிருந்து, கணினியிலிருந்து, சைக்கிள் இருந்து எவ்வளவோ சலுகைகளை செய்கிறாங்க. அதுக்கெல்லாம் பணம் வேணும் இல்லைங்க. சும்மா யார் கொடுப்பா? ஒரு முதலாளி கொடுப்பானா? அதை தரமாட்டான். இது மத்திய அரசும் மாநில அரசும் இணைஞ்சு செயல்படுகிற ஒரு திட்டம். அந்த திட்டத்துக்கு தமிழக அரசு நிதி தயாராக வச்சிருக்கு, அவங்க கொடுக்க தயாராகிட்டு இருக்காங்க. அதில் தான் இப்போ ஏதோ கொஞ்சம் நஞ்சம் நகர்த்திட்டு இருக்காங்க. ஆனால் மேஜராக கொடுக்க வேண்டியது மத்திய அரசு, அவங்க கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. தொடர்ந்து நம்ம அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கோம், கொடுங்க 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 கொடுங்கன்னு. நம்ம பிள்ளைகளுக்காக கெஞ்சாத குறையா நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கெஞ்சாத குறையா கேட்டு பார்க்குறாங்க, போராடி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஒருத்தர் வராரு. அவர் என்ன சொல்றாருங்க, உங்களுக்கு பணம் தர்றோம், நாங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை நாங்கள் கொடுத்துட்றோம், ஆனான்னு ஒரு செக் வைக்கிறானுங்க. அந்த ஆளு என்ன சொல்றாருன்னா, அந்த புதிய கல்விக் கொள்கை திட்டம்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அந்த புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை நீங்க ஏத்துக்கிட்டா தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்றேன்னு சொல்றாங்க. இப்படி ஒரு செக் பாயிண்ட்டை வைக்கிறாங்க. சரி, இப்போ நீ நம்மளே கேட்கலாம், ஏன் அந்த புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை ஆதரிச்சா என்ன பிரச்சனை? அதுதாங்க பிரச்சனையே. அதில் என்ன சொல்றாங்க, அந்த புதிய கல்விக் கொள்கைங்கிறது திட்டம் என்னன்னா, கஸ்தூரி ரங்கன்னு சொல்லி ஒரு விஞ்ஞானி, அவரு கூட ஒரு குழு அமைச்சு அந்த புதிய கல்வி கொள்கை திட்டத்தை வகுத்து கொடுக்குறாங்க. அந்த புதிய கல்வி கொள்கை திட்டத்துக்கு மாபெரும் எதிர்ப்பு நம்ம மட்டும் இல்லை, எல்லா மாநிலங்கள்ல இருந்தும் இந்த புதிய கல்வி திட்டம் ஆகாது, வேஸ்ட்டு, அது குழந்தைகளை பாலடிச்சிரும் அப்படின்னு சொல்லி அதை மறுத்துட்டாங்க. ஆனா ஒன்றிய அரசு என்ன பண்ணுதுன்னா, மோடி அரசு என்ன பண்ணுதுன்னா, அந்த புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை அமுல்படுத்தியே தீர்றதுங்கிறதுல ரொம்ப குறியா செயல்படுறாங்க. அதுல மிகப்பெரிய திட்டங்கள், அது பேசினா நிறைய இருக்கணும். அடிப்படையை மட்டும் நான் சொல்றேன் பாருங்க. ஒன்று, இந்தி மொழி கட்டாயம். இந்தி இப்ப நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் மொழி இருக்கு, ஆங்கிலம் பொது மொழியா இருக்கு. இப்போ 3வது மொழியை இந்தியை கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லை, இதுல மிகப்பெரிய அதிர்ச்சி என்ன தெரியுங்களா, அந்த புதிய கல்வி கொள்கை திட்டத்துல இப்ப நம்ம பிள்ளைங்க 1வது சேருது, 8வது வரைக்கும் ஆல் பாஸ், 9வது 10வது அது பொது தேர்வு, 12வது பொது தேர்வு. இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற நடைமுறை கல்வி திட்டம்.
இவங்க இந்த புதிய கல்விக் கொள்கை திட்டத்தில் என்ன பண்றாங்கன்னா, இதுவே நமக்கு ஒரு பெரிய சுமையா இருக்கு. நம்ம பிள்ளைங்க புத்தகத்தை அந்த தோல்ல இந்த பைய தூக்கிட்டு போறத பார்த்து நமக்கு மனசு வலிக்குது. என்னடா எத்தனை தாண்டா படிக்கணுங்கிற மாதிரி இருக்கு. படிக்கிறது நல்லதாங்க. ஆனா தமிழ்நாடு அரசு வந்து மிகச்சரியா என்னென்ன படிக்கணுமோ அதையெல்லாம் வந்து பாடநூலா தயாரிச்சு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுவே நமக்கு ஒரு சுமையா இருக்கு. ஐயோ நம்ம பிள்ளைகளை போட்டு இப்படி கஷ்டப்படுத்துறமேன்னு நமக்கு மனசு வலிக்குது. ஆனா இந்த புதிய கல்வி திட்டத்தை வரையறுத்து கொடுத்தாரே கஸ்தூரி ரங்கன், முதல்ல ஒரு திட்டத்தை பத்தி வரையறுக்கணும்னா வகுக்கணும்னா அதை பத்தி புரிதல் இருந்திருக்கணும். கஸ்தூரி ரங்கன் வந்து ஒரு விஞ்ஞானி, நம்ம யாரும் மறுக்கல. ஆனா பள்ளி கல்வி திட்டத்தை பத்தி அவருக்கு என்ன தெரியும்? இரவு பகலா படிச்சு கண்ணு வீங்கி தூக்கம் இல்லாம கஷ்டப்படுறத நம்ம பார்க்கிறோம். இவங்க என்ன பண்றாங்க? புதிய கல்விக் கொள்கை திட்டத்துல 5ஆவதுக்கு ஒரு பொது தேர்வு, 8ஆவதுக்கு ஒரு பொது தேர்வு, 10ஆவதுக்கு ஒரு பொது தேர்வு, 12ஆவதுக்கு ஒரு பொது தேர்வு. ஏன்னா அது குழந்தைகளா மிஷினா? நினைச்சு பாருங்க. சரி, இப்ப 5ஆவது பொது தேர்வு. அந்த 5ஆவது பொது தேர்வுல பாஸ் ஆகலைன்னா அதுக்கப்புறம் பிள்ளை பள்ளிக்கு போகுமா? ஒரு குழந்தை ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அதனுடைய உளவியலா மனசா எப்படி பாதிக்கும்? ஐயோ நம்ம ஃபெயில் ஆயிட்டோம், இனி பள்ளிக்கூடத்துக்கு போனா நம்மளை ஃபெயிலான ஸ்டூடெண்ட்னு சொல்லுவாங்க. பயத்திலேயே பள்ளிக்கூடம் போகாது. 8ஆவது போயிடுச்சு, அந்த பொது தேர்தலில் தோத்து போச்சுன்னா அதுக்கப்புறம் அது பள்ளிக்கூடத்துக்கு போகாது. 10ஆவது பொது தேர்வு, அதுலேயே அந்த அந்த பொண்ணு அந்த அந்த குழந்தை தேர்ச்சி ஆகலைன்னா அதுக்கப்புறம் படிக்காது. அப்போ இவங்களுடைய நோக்கம் என்னன்னா 5ஆவதுலேயே இவங்களை எல்லாம் ஃபில்டர் பண்ணிடணும், 8ஆவதுலேயே இவங்களை ஃபில்டர் பண்ணணும், 10ஆவதுலேயே இவங்களை ஃபில்டர் பண்ணணும். எவ்வளோ பெரிய அதிர்ச்சியான செய்தி. இப்போ படிச்ச அப்பா அம்மா படிச்சவங்க அவங்க குழந்தைங்கன்னா அவங்களுக்கு சொல்லி தருவாங்க, வீட்டு பாடம் சொல்லி தருவாங்க. அதுல கொஞ்சம் அதுக்கு அறிவா இருக்கும். நம்ம கிராமத்து ஜனங்க பாமரங்க, நம்ம அப்பா நமக்கு எப்படி சொல்லி கொடுப்பாரு? அவரு காலையில கல் உடைக்க போனாருன்னா சாயந்தரம் வந்து படுத்து தூங்குவாரு. அம்மா இந்த பக்கம் 100 நாள் வேலை திட்டத்துக்கு போச்சுன்னா அது வேலை செஞ்சுட்டு வந்து களைப்புல படுத்து தூக்கி நமக்கு சோறாக்கி வைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. எங்க பாட புத்தகத்தை திறந்து சொல்லி கொடுக்குறது. இப்ப இந்த குழந்தைகள்லாம் படிச்சிடவே கூடாதுங்கிறதுனாக இந்த இடைநிற்றல்னு சொல்றது, 5ஆவதோட இவங்களை கழிச்சு கட்டிடணும், 8ஆவதோட கழிச்சு கட்டிடணும், 10ஆவதோட கழிச்சு கட்டிடணும். இதுதாங்க இவங்க நோக்கமா இருக்கு. அப்ப அடிப்படையா இவங்க நினைக்கிற இந்த ஏழை குழந்தைகள் எந்த விதத்திலையும் படிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக செக் பாயிண்ட் வைக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்ப அவங்க நோக்கம் என்ன? யார் படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வசதி பண்ணி கொடுக்கறது தான் இந்த புதிய அந்த கல்வி திட்டம். அதை விட இன்னொன்னு தெரியுமா? 5ஆவதுல ஃபெயில் ஆயிட்டான்னு வச்சுங்க, அந்த பொது தேர்வுல அந்த குழந்தை ஃபெயில் ஆயிருது. 10 நாள் சீத்து புத்துன்னு அழுகும், 15 நாள் அழுகும். 1 மாசம் கழிச்சு என்ன ஆகும்? அப்பா எனக்கு பள்ளிக்கூடம் வேண்டாம்ப்பா, நான் உங்க கூடவே வேலைக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சாக்கடை அழுனாருன்னா அது கூட போய் சாக்கடை அழணும். அவங்க அப்பா காட்டுக்கு போய் வேலை செஞ்சாருன்னா காட்டுக்கு போய் வேலை செய்யணும். அவங்க அப்பா கொத்தனார் வேலை செஞ்சாருன்னா கொத்தனார் வேலை செய்யணும். அப்புறம் குலத்தொழிலுங்கிறத கொண்டு வர்றதுக்கு அந்த புதிய கல்விக் கொள்கை திட்டம் ரொம்ப ரொம்ப வழிவகுக்குதுங்க. இதுதான் அவங்களுடைய அந்த புதிய கல்விக் கொள்கை திட்டத்தினுடைய அதிர்ச்சியான செய்தி. இன்னொன்று, இந்தி மொழி கட்டாயம். இப்போ நமக்கு 2 மொழி இருக்கு. ஒன்று தமிழ், இன்னொன்று ஆங்கிலம். இப்போ ஆங்கிலம் வந்து நம்ம ஏன் வந்து பொது மொழியாக வச்சிருக்கோம்னா அது உலகம் முழுவதும் பயணிக்கிறதுக்கான ஒரு மொழி. இன்னைக்கு கம்ப்யூட்டர் ஆங்கிலத்தில் படிக்கலாம், மருத்துவராகணும், இன்ஜினியர் ஆகணும், பல தொழில்களில் வல்லுநராக மாறணும் அப்படின்னா ஆங்கிலம்ங்கிறது இன்றியமையாத ஒரு மொழி. அதனால தான் நமக்கு முன்னோர் இருந்த தலைவர்கள்லாம் வந்து இருமொழி கொள்கைன்னு ஒன்று தமிழ்நாட்டுக்கு வச்சிருந்தாங்க. பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்து இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டுக்கு சரி அப்படின்னு தான் நமக்கு இருமொழி கொள்கையை நம்ம திட்டங்களா கொள்கைகளா வச்சிருக்கோம். இவங்க இதை மும்மொழி கொள்கையா கொண்டு வரணுங்கிறாங்க. இப்ப படிக்கிற படிப்பே நமக்கு பெருஞ்சுமையா இருக்கும்போது இந்திய கொண்டு வந்து திணிச்சா நம்ம பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போகுமா, படிக்குமா? நினைச்சு பாருங்க. அப்ப மத்திய அரசு என்ன சொல்லுதுன்னா, இப்படி நம்மளை போட்டு வாட்டி வதைக்கிற இந்த புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை தமிழ்நாடு அரசு ஏத்துக்கிட்டா தான் நாங்க அந்த 2000 கோடி ரூபாயை கொடுப்போம் அப்படின்னு அவ்வளவு ஆணவமா திமிரா. எனக்கு தெரிஞ்சு எவனுமே இப்படி பேசுனது இல்லைங்க. ஒரு மத்திய அமைச்சர் பேசுறாரு. இப்ப இந்த தலைமுறை நம்ம பிள்ளைங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா? 1965 இதே மாதிரி செஞ்சாங்க. இந்திய திணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. இந்திய திணிக்கவே விட மாட்டேன்னு சொல்லி பல உயிரிழப்புகள். நடராஜன், தாளமுத்து, சின்னச்சாமி போன்றவங்க எல்லாம்
உயிரே போனாலும் சரி இந்தி மொழிக்கு தமிழ்நாட்டில் இடம் இல்லைன்னு சொல்லி தங்களுடைய உயிரை மாச்சாங்க. 65 அவங்க பண்ண அந்த தியாகம் பார்த்தீங்கன்னா இந்தி உள்ளே வர முடியல, இந்தி அவங்களால திணிக்க முடியல. ஏறக்குறைய இன்னைக்கு 50, 55, 60 வருஷம் அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன் தமிழ்நாடு எதையும் பின்தங்கிருச்சா? இந்தி படிக்காதனால தமிழ்நாடு ஏதாவது பின்தங்கி இருக்கா? இன்னைக்கு இந்திய மாநிலங்களிலேயே அருமையான சிறப்பான கல்வி எது எங்க இருக்குன்னு பார்த்தா தமிழ்நாட்டில் தான் இருக்கு. சிறப்பான மருத்துவக் கல்லூரி எங்க இருக்குன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்கு. ஆரம்ப கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் வெகு சிறப்பா தகுதி வாய்ந்த கல்வியா இருக்குது எங்கின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்கு. நம்ம கல்வி கூடங்களுடைய கட்டமைப்பினுடைய வசதி இருக்குல்ல, வேற எந்த மாநிலத்திலையும் கிடையாது. இவ்வளவு சிறப்பா கல்வி இருக்கிற தமிழ்நாட்டுக்கு இவங்க ஏன் வஞ்சகம் பண்ணணும்? இப்ப எதுக்காக ஹிந்தி அவங்க கிட்ட நம்ம போய் கேட்கிறோம்? நாங்க தான் 2 மொழியை படிச்சு நல்லபடியா போயிட்டு இருக்கிறோமே ஐயா. இன்னைக்கு இஸ்ரோல வேலை செய்யற விஞ்ஞானிகள்ல 70 விழுக்காடு விஞ்ஞானிகள் தமிழர்களா இருக்காங்களே, உயர் பதவிகள் இருக்கவங்களா தமிழர்களா இருக்காங்களே, அவங்கெல்லாம் இந்த இருமொழி கொள்கையில படிச்சுட்டு போனவங்க தான் ஐயா அப்படின்னு கேட்டா அவங்க என்ன நக்கலா பதில் சொல்றாங்க தெரியுங்களா? சொல்றதுல ஒரு தகுதி வேணும் இல்லையா? பானிபூரி விற்கலாம், பக்கோடா போடலாம், இவங்க எய்மப்பார். நம்ம உள்ள மருத்துவர் ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், இஸ்ரோல விஞ்ஞானி ஆகணும், வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நம்ம கனவு கண்டா இவன் பானிபூரி விற்கிறதுக்கும் பக்கோடா விற்கிறதுக்கு நம்மளை அனுப்புறதுக்கு இந்த புதிய கல்வி திட்டத்தை கொண்டு வர்றாங்க. இதுல ரொம்ப முக்கியமான இது என்னன்னா, இங்க பாஜகவினுடைய தலைவர்னு ஒருத்தர் இருக்கான், அண்ணாமலைன்னு அவர் பேரு. அவரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் ஞாபகப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை. இவர் தமிழ்நாட்டில் பிறந்தவர், இருமொழி கொள்கையை படித்தவர், ஆங்கிலமும் தமிழையும் படித்தாரு. அதுக்கப்புறம் ஏதோ அவர் போலி ஐபிஎஸ்ங்கிறாங்க, உண்மையான ஐபிஎஸ், நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம், அதை விட்டுருங்க, நமக்கு அந்த அரசியல் வேண்டாம். ஆனால் அவர் ஏன் ஐபிஎஸ் வேலையை விட்டுட்டு வந்தாருன்னா, கர்நாடகாவில் அவர் போலீஸ் ஆஃபீஸராக இருந்தபோது அதுக்கு மேலே இருந்த ஒரு ஆஃபீஸர் ஒரு துப்பாக்கியை கொடுத்து இதில் குண்டை போடணும்னு சொன்னால் எங்கே குண்டை போடக்கூடாதோ அங்கே குண்டை போடுறாரு. அப்படி ஒரு படிப்பு அவர் படிச்சிருக்கிறார். அவர் இன்னைக்கு என்ன சொல்றாரு, இந்த கல்வி திட்டத்தை மிகச்சிறப்பா நம்ம குழந்தைகளுக்கான மிக சரியான கல்வி திட்டத்தை தீட்டி இருக்கிற திமுக அரசை பார்த்தும், இந்த திமுக அரசை வழிநடத்தி செல்ற மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் அவர்களை பார்த்தும் அறிவில்லையான்னு கேட்கிறாரு, வெக்கம் இல்லையான்னு கேட்கிறாரு. நம்ம கேட்கறது என்னன்னா, உனக்கு என்ன அறிவு இருக்கு? உனக்கு வெக்கமான சூடு சொரணை ஏதாவது இருக்கா? உனக்கு மொழி கொள்கைனா என்னன்னு தெரியுமா? தமிழ்நாட்டை பத்திய அடிப்படை அறிவு உனக்கு இருக்கா? இங்க குழந்தைகளுடைய அடிப்படை கல்வி என்ன, அந்த கல்வியினுடைய தரம் என்ன, தமிழ்நாட்டினுடைய கல்வி தரத்தினுடைய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன, இதெல்லாம் உனக்கு தெரியுமா? நீ எந்த பதவியில இருந்திருக்க? ஒரு அரசு பதவி ஐபிஎஸ் இருந்திருக்க. அந்த ஐபிஎஸ்ல கல்வி தரத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? தமிழ்நாட்டில் இருக்கிற கல்வி தரத்தை பத்தி உனக்கு பேசுறதுக்கு உன்ன என்ன அருகதை இருக்கு? நீ என்ன பேசுற? எல்லாரும் ஒரு சைடு நில்லுங்க, நான் தனியா நிக்கிறேன், போராடுவேன். யாரை எதிர்த்து போராடுவேன்? நீ நியாயமானவனாயிருந்தா, தர்மமானவனாயிருந்தா, அரசியல் அறம் உள்ளவனாயிருந்தா நீ என்ன பண்ணிருக்கணும்? நான் சார்ந்த தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதிய குடியான்னு வாங்கி கொடுக்கறதுக்கு வக்கு இல்லாம, துப்பு இல்லாம, அதை கேட்கிற எங்களை குறை சொல்றியே, எங்களை வெட்கம் இல்லாதவன் சொல்றியே, அறிவு இருக்கான்னு கேட்கிறிய. முதல்ல அறிவு உனக்கு இருக்கா? மக்களால் பெரும்பான்மையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வரை தரக்குறைவாக பேசும் நீ தரக்குறைவா பேசுறேன்னா உன்னுடைய தகுதி என்ன? உன்னுடைய தகுதியை நீ சுய பரிசோதனை செஞ்சு பார். இன்னைக்கு மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு பார், அதை பார்க்கணும்ல. கடந்த பொதுத் தேர்வை ஒப்பிட்டு பார். உனக்கு நான் சாட்சி தான் சொல்றேன், ஆதாரத்தோட சொல்றேன். கடந்த பொதுத் தேர்வு +2 எழுதின பொதுத் தேர்வு எழுதி பாருங்க, 7.5 லட்சம் பேர் மெட்ரிகுலேஷன்ல படிச்சவங்க எழுதுறாங்க. மாணவ மாணவிகள் 7.5 லட்சம் பேர் எழுதுறாங்க. அந்த 7.5 லட்சம் பேர் எழுதுறது ஒரு பக்கம். இப்ப இந்தி இருக்கிற நீ சொல்ற இல்ல, சிபிஎஸ்இ சொல்ற இல்ல, அதுல எழுதினவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? வெறும் 74,000. வெறும் 74,000. அதுக்கப்புறம் ஐசிஎஸ் ஒரு படிப்பு இருக்கு இல்லையா, அதுலயும் இந்தி இருக்கு. அதை எழுதுறவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? வெறும் 22,000. அப்ப 76 ஒரு 20 25 1 லட்சம் பேர் தான் இங்க இந்தி படிக்கிறான். ஆனா 7.5 லட்சம் பேர் மெட்ரிகுலேஷன்ல படிச்சவன், தமிழ்நாடு பாடத்திட்டத்தை படிச்சவன் பொது தேர்வு எழுதுறான்னு சொன்னா இங்க இருக்கிற கல்வி கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு சொரணை இருக்கிற மாதிரி நீ சிந்திக்க வேண்டாமா?
அறிவோடு சிந்திக்க வேண்டாமா? சிந்திச்சுட்டு இல்ல நீ பேசணும். இப்ப எதுக்கு மும்மொழி கொள்கை? மும்மொழி கொள்கை என்ன நம்ம அதுல சாதிக்க போறது என்ன? அதை சொல்லு. நீ ஹிந்தி படிச்சா இந்த இது இருக்குன்னு சொல்லு. ஏன் உத்தரப்பிரதேசல ஹிந்தி மொழி தானே, அங்கதானே ஹிந்தி தானே வச்சிருக்கீங்க? ஏன் பொது தேர்தல் 65 விழுக்காடு பெயிலா போனா? ஏன் குஜராத்ல ஹிந்தி வச்சிருக்கீங்கல்ல, அங்க ஏன் கல்வியில பொது தேர்வில் அவ்வளவு பேர் பெயிலா போறான்? உத்தரப்பிரதேசல ஹிந்தி வச்சிருக்கீங்களே, அதெல்லாம் என்ன முன்னேறிடுச்சு? கல்வியில முன்னேறி இருக்கா? எதுல முன்னேறி இருக்கீங்க? உத்தரப்பிரதேசம் எதுல முன்னேறி? கல்வியில முன்னேறி இருக்கா? அடிப்படை அறிவுல முன்னேறி இருக்கா? மருத்துவத்துல முன்னேறி இருக்கா? பொறியியல் படிப்புல முன்னேறி இருக்கா? ஏதாவது ஒரு சான்று சொல்லி இங்க இந்தி இருக்கு, அங்க இந்தி மொழி கொள்கையாவே இருக்கிறதுனாலதான் அந்த மாநிலம் முன்னேறி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு மாநிலம் உங்க ஆட்சியில இருக்கா? நினைச்சு பார்க்கணும்ல. இதுதான் இன்னைக்கு உங்ககிட்ட மக்கள் கேட்கிற கேள்வி. தமிழ்நாடு எதுல பின்தங்கி இருக்கு? நீ எதுல குறை சொல்ல முடியும்? இதுதான் நம்ம அண்ணாமலைகிட்ட கேட்கிற கேள்வி. சரி, இவங்க ஏன் இவ்வளவு இந்திய தீர்க்கமா திணிக்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன நோக்கம் அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. அதாவது இந்திய ஏன் அப்படின்னு, இப்ப பாஜக தலைவர்கள் எடுத்துக்கங்க. மோடி, அவருக்கு ஹிந்தி தெரியும், இங்கிலீஷ் தெரியாது. அமித்ஷா ஹிந்தி தெரியும், இங்கிலீஷ் தெரியாது. நட்டா ஹிந்தி தெரியும், இங்கிலீஷ் தெரியாது. ராஜ்நாத் சிங் ஹிந்தி தெரியும், இங்கிலீஷ் தெரியாது. அதுல ஆங்கிலம் பேசுற ஒரு ஆளு நம்ம நிர்மலா சீதாராமன் பேசுவாங்க. அவங்க எங்க படிச்சாங்க? தமிழ்நாட்டில். அண்ணாமலைக்கு ஆங்கிலமும் தெரியும், ஹிந்தியும் தெரியும், தமிழும் தெரியும். எங்க படிச்சாரு? தமிழ்நாட்டில். அப்ப அவங்களும் தமிழ்நாட்டில் படிச்சதுனாலதான் அவங்களுக்கு அந்த அறிவு இருக்கு. இந்த பாஜகவினுடைய முன்னணி பொறுப்பாளர் ஒருத்தருக்கும் சரளமான இங்கிலீஷ் தெரியாது. இப்ப சரளமான இங்கிலீஷ் தெரியாதனால இந்தி மொழியை கொண்டு திணிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இந்தி மொழி திணிக்கிறதுனால என்ன விளைவுகள் அப்படிங்கறதான் நமக்கு, உங்களுக்கும் எனக்கும் அச்சம் கொடுக்கறதா இருக்கு. எப்படின்னா, இன்னொரு 20-25 வருஷம் கழிச்சு, ஒரு 20-25 வருஷம் கழிச்சு பார்த்தா தமிழ்னு ஒண்ணு இருக்காது. ஒருவேளை மும்மொழி குற்றம் அதுல இப்ப கொஞ்சம் பின் நழுவி பேசுறாங்க. எப்படி நழுவி பேசுறாங்கன்னா, ஆங்கிலம் பொதுமொழியா இருக்கட்டும், தமிழ் படிச்சுங்க, மும்மொழி திட்டத்துல 3வது மொழியா நீங்க விருப்பப்பட்ட மொழியை வச்சுக்கங்க. புரியுதுங்களா? விருப்பப்பட்ட மொழி மலையாளமா இருக்கலாமா, அது இந்திய மொழியா இருக்கணுமா? 22 மொழியை பட்டியல்படுத்தியிருக்காங்க. மலையாளம் இருக்கு, கன்னடம் இருக்கு, தெலுங்கு இருக்கு, ஒடிசா இருக்கு, பெங்கால் இருக்கு. இப்படி நீங்க விருப்பப்பட்ட மொழியை நீங்க 3வது மொழியா வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. இப்ப நமக்கு அங்க என்ன கேள்வி வருதுன்னா, நீ என்ன பண்ணுவ? ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் 22 வாத்தியாரை போட போறியா? 22 மொழிகள் தெரிந்த ஆசிரியர்கள் அங்க பணிக்கு வைக்க போறியா? அங்க ஆசிரியர் இருந்தாதானே நான் எனக்கு என்ன மொழி வேணுமோ அதை படிக்க முடியும். இப்ப நான் மலையாளம் படிக்கணும், சரி, 3வது மும்மொழி கொள்கையில 3வது மொழியா நான் மலையாளம் எடுத்துக்கலான் இருக்கேன். அந்த ஸ்கூல்ல மலையாளம் சொல்லி தரதுக்கு வாத்தியார் இருக்கணுமா இல்லையா? அல்லது ஒரிசா படிக்கணும்னு இருக்கேன், அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு ஆசிரியர் வேணுமா வேண்டாமா? கன்னடம் படிக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு ஒரு ஆசிரியர் வேணுமா வேண்டாமா? அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்க இருக்க. புரியுதுங்களா? இவங்க மக்களுடைய எதிர்ப்பை சம்பாரிச்சிருவோம், ஒட்டுமொத்தமா பாஜகவை தொடச்சு தூர வீசிடுவாங்க அப்படிங்கிற பயத்துல 3வது மொழி வேணும். நீங்க பிடிச்ச மொழியை படிச்சுங்க. பிடிச்ச மொழி நீ இந்திய திணிக்க போற. நாளைக்கு நீ என்ன சொல்லுவ? ஒரு காலத்துல இருந்தது, சமஸ்கிருதம் இருந்தா தான் டாக்டருக்கு படிக்க முடியும்னு ஒரு காலத்துல இதே ஆட்கள் வச்சிருந்தாங்க, இந்த RSS கும்பல். நாளைக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க? இந்தி படிச்சாதான் நீ பொது தேர்வு எழுத முடியும், இந்தியில பாஸ் ஆனாதான் நீ 10வது பொது தேர்வே அட்டன் பண்ண முடியும், இந்தி பாஸ் ஆனாதான் நீ 12வது தேர்வே பாஸ் ஆக முடியும்னு கொண்டு வந்துட்டா நம்ம பிள்ளையினுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? யோசனை பண்ணி பாருங்க. நம்ம வயிற்ற கட்டி வாயை கட்டி கஷ்டப்பட்டு வியர்வைய ரத்தமா சிந்தி கஷ்டப்பட்டு நம்ம பிள்ளைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு நம்ம கஷ்டப்படுறாங்க. ஆனால் நம்மளை ஆள்ற ஆட்சியாளர்கள் என்ன பண்ணுறாங்க? நீங்கள் நாசமாக போகட்டும், உங்கள் குழந்தைங்க நாசமாக போகட்டும், நீங்கள் எக்கேடே கட்டு போங்க, ஆனால் நீங்கள் இந்தி மொழி படிங்கன்னு சொன்னால் இவங்களை என்ன பண்ணுறது? என்ன நீங்கள் சொல்லுங்கள், என்ன பண்ணலாம்? எப்படியாவது இங்கே காலை ஊனிடணுங்க. தமிழ்நாட்டில் பாஜக காலை ஊனி இங்கே ஆட்சியை பிடிக்கணும். அதுக்கு என்னென்ன பண்ணுமோ அத்தனையும் பண்ணிட்டு இருக்காங்க. மதத்தை வச்சு பண்ணி பார்த்தாங்க, தமிழ் மக்கள் துரத்தி அடிச்சிட்டாங்க. சாதியை வச்சு பிரச்சனை பண்ணி பார்த்தாங்க, தமிழ் மக்கள் ஏற்றுக்கவே இல்லை.
கோயிலை வச்சு பிரச்சனை பண்ணாங்க, தமிழ் மக்கள் துரத்தி அடிச்சிட்டாங்க. இப்ப என்ன பண்றது? அரசுக்கு எப்படி நெருக்கடி கொடுக்கறது? அல்லது இந்த மக்களை படிக்க விடாம எப்படி பண்றது? இந்த மக்கள் ஏற்கனவே நீட்டுனால நம்ம பிள்ளைங்க படுற கஷ்டம் போதாதுன்னு இனி மறுபடியும் இதையெல்லாம் கொண்டு வந்தா, நீட்டுன்னு கொண்டு வந்த அந்த நீட்டு பிரச்சனையால நம்ம பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்க தற்கொலை செஞ்சு போச்சு? எத்தனை பிள்ளைங்க நம்ம தேசத்துல, நம்ம நாட்டில் மட்டும் இல்லைங்க, ராஜஸ்தான்ல தற்கொலை பண்ணிச்சு பிள்ளைங்க, மராட்டியத்துல தற்கொலை பண்ணிக்கிச்சு, வெயிலானா தற்கொலை பண்ணிக்கிற. அப்ப நம்ம குழந்தைகளை இவனுங்க தற்கொலை பண்ணிக்க தூண்டுறானுங்களா, அல்லது மறுபடியும் சாக்கடைகள் இறங்கி வேலை செய்யறது, கொத்தனார் வேலை செய்யறது, கஷ்டப்பட்டு வேலை செய்யறது, அதாவது ஒரு மனிதன் மிருகத்தை விட கொட்டுமையா கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்னு நம்மளை ஒரு அடிமை மாதிரி ஆக்கணும்னு இவனுக்கு நினைக்கிறானுங்களா அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நமக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலா மாறி நிற்கிது. அதனால நேற்று ஒரு அரசு, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அனைவரும் இணைஞ்சு மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்க மாட்டோம், எங்களுக்கு இருமொழி கொள்கை போதும் அப்படின்னு மீண்டும் ஒரு மொழி போராட்டத்தை நடத்துறதுக்கு இப்போ நம்மளை மத்திய அரசு தூண்டிக்கிட்டு இருக்கு. மொழி போராட்டம்னா நீங்கள் அந்த வரலாறுலாம் எடுத்து படித்து பாருங்கள், அது ஒரு கடுமையான போராட்டமாக இருக்கும், அது ஒரு யுத்த களம் மாதிரி இருக்கும். அப்படி ஒரு யுத்த களத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கணுங்கிறது தான் இந்த பாஜக அரசு திட்டமிட்டு வேலை செய்கிறாங்க. இதனுடைய அடிப்படையே என்னன்னு புரியாத சில தற்குறி முண்டங்கள் ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற இத்தனை தலைவர்கள் வேண்டான்னு சொல்கிறாங்க, ஏன் மும்மொழி கொள்கை திட்டத்தை பேரறிஞர் அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற அத்தனை பேரும் எதிர்த்தாங்களே ஏன்ங்கிற அடிப்படை அறிவு கூட இல்லாமல் இந்தி திட்டத்தை நாங்கள் வரவேற்கிறோம், இந்தி இருந்தாலும் என்ன தப்பு, இதெல்லாம் ஒரு கேவலமான அரசியலில் இருக்கணுங்கிறதுக்காக, அரசியலில் பேர் எடுக்கணுங்கிறதுக்காக, அரசியலில் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக, தாம் பேர் பரபரப்பாக மக்கள்கிட்ட பேசப்படணுங்கிறதுக்காக என்னத்தை வேணாலும் பேசுறதா? இது ஒரு அரசியலா? குறிப்பா அண்ணாமலை பேசுறதும் ஹெச்ராஜா பேசுறதுலாம் ஒரு அரசியலாங்க? வேற அரசியல் உங்களுக்கு கிடைக்கலையா? வேற மக்கள் பிரச்சனை உங்களுக்கு இல்லையா? உங்க கட்சி தானே அங்க பாஜக ஆண்டுகிட்டு இருக்கு. இது என்ன இந்தி திணிப்புங்கிறது என்ன திமுக இருக்கிற குழந்தைங்க மேல, திமுக கூட்டணி குழந்தைங்க மட்டும் பாதிக்கப்படுற ஒரு விஷயமா? ஏன் அதிமுக இருக்கிற உங்க பிள்ளைங்க அந்த மும்மொழி கொள்கை திட்டத்தை, கல்வி திட்டத்தினால பாதிக்கப்பட மாட்டாங்களா? வேற இது கட்சி சார்ந்து இந்த பிரச்சனையை பார்க்க கூடாது இல்லைங்களா? இது கட்சி சார்ந்த பிரச்சனை இல்லை, இது நம்ம குழந்தைகள் பிரச்சனை. குழந்தைகளுக்கு ஒண்ணுன்னா நம்ம துடிச்சு போறோம்ல. இதுல அதிமுக என்ன, திமுக என்ன, சிறுத்தை என்ன, மதிமுக என்ன, நம்ம குழந்தைகள், நம்ம பிள்ளைகள். அது அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுதுன்னு சொன்னா அந்த பாதிப்பை உண்டாக்குறவன் எவனா இருந்தாலும் சரி, அவன் சட்டையை பிடிச்சி கேட்க வேண்டியது உங்க கடமையா இல்லையா? ஏன் கடமையா இல்லையா? யோசனை பண்ணி பார்ப்போம். இப்ப நம்ம கேட்டது என்ன? எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடு. இதுதானே? இது என்ன அவங்க அக்கௌண்ட் காசா, அல்லது அவங்க சம்பாரிச்ச காசா, அல்லது வேற மாநிலத்து காசு எடுத்து எங்களுக்கு கொடுன்னு கேட்கிறோமா? நீங்களும் நானும் கட்டின வரிங்க. நாம அரிசி வாங்கும்போது வரி கட்டுறோம், பருப்பு வாங்கும்போது வரி கட்டுறோம், சக்கரை வாங்கும்போது வரி கட்டுறோம். அந்த வரியெல்லாம் சேர்த்து தான் நம்ம மத்திய அரசுக்கு கொடுக்குறோம். உங்க பணத்தையும் எங்க பணத்தையும் திருப்பி கொடுறான்னு கேட்டா கோபம் வருமா வராதா? நினைச்சு பாருங்க. இப்ப ஒரு வங்கியில கொண்டு போய் பணத்தை போடுறோம், எதுக்கு? சேஃப்டியா இருக்கட்டும்னு வைக்கிறோம் இல்லையா? உங்களுக்கு எப்ப தேவைப்படுதோ அப்ப நீங்க பணத்தை எடுத்துக்கலாங்கிறதா வங்கி. இல்ல நீங்க போட்ட பணத்தை நான் தரமாட்டேன்னு சொன்னா அந்த வங்கி மேனேஜர் சட்டையை பிடிச்சி முடியை பிடிச்சி குடுறா பணத்தைன்னு கேட்போமா கேட்க மாட்டோமா? இப்ப அந்த நிலைமைக்கு தாங்க மத்திய அரசு கொண்டு நம்மளை விட்டுருக்குது. நாங்க கொடுத்த பணத்தை திருப்பி கொடுறான்னா நீ ஒரு செக் பாயிண்ட் வச்சு சொல்றேன்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஆபத்தை இந்த தேசத்துல உண்டாக்கணும்னு பாஜக நினைக்குது. இந்த அரசியலை நம்ம பேசணுங்க. இது ஏதோ தலைவர்கள் போராடணும், கட்சி போராடணும், அதெல்லாம் இல்லை. உங்க பிள்ளைகளுக்காக, என் பிள்ளைகளுக்காக நம்ம போராடணுங்க. நம்ம போராடணும். எங்க பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு நீ என்னடா எங்களுக்கு செக் பாயிண்ட் வைக்கிறது முட்டாளே அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா, எப்பவுமேங்க மக்கள் எழுந்து போராட ஆரம்பிச்சா அது எப்பேற்பட்ட சர்வாதிகாரி எல்லாம் வீழ்ந்திருக்காங்க மக்கள் போராட்டத்து மூலியமா தான். ஆகவே இந்த நிகழ்ச்சி நம்ம என்ன அரசியல் பேசுறோம்னா, எங்களுக்கு தர வேண்டிய நிதியை கொடு, எங்க பிள்ளைகளுக்கு தர வேண்டிய நிதியை கொடு, எங்க பிள்ளைகள் நல்லா படிச்சு மேல வரணும், எங்க பிள்ளைகள் நல்லா படிச்சு ஒரு கௌரவமா வாழணும். அந்த கௌரவத்துக்கு இழுக்கு நினைக்கிறது பாஜகவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவங்கள நொறுக்குவோங்கிற கோபம் நமக்குள்ள வரணுங்க.
வந்ததுன்னா ஏதோ தலைவர்கள் தான் போராடணும் அப்படிங்கிறது இல்லை. இது நம்ம குழந்தைகளினுடைய வாழ்க்கை, நம்ம குழந்தைகளினுடைய எதிர்காலம், நம்ம குழந்தைகளினுடைய கௌரவம். எதுக்காக நம்ம வயிற்ற கட்டி வாயை கட்டி கஷ்டப்பட்டு உழைச்சு ஓடா தேஞ்சு நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறோமோ, அதில் ஒருத்தன் மண்ணை போடுறான்னு சொன்னால் அது மோடியா இருந்தாலும் சரி, அமித்ஷாவா இருந்தாலும் சரி, அண்ணாமலையா இருந்தாலும் சரி, வேற யாரா இருந்தாலும் சரி, நம்ம குழந்தைகளுக்காக நம்ம களத்துல இறங்கணும். தமிழ்நாடு அரசுக்கு நீ கொடுக்க வேண்டிய பணத்தை நீ கொடுக்கல, நாங்க தெருவுக்கு வந்து போராடுவோம். 2வது மொழி போராட்டத்தை எங்களை நடத்த வச்சிராதுன்னு மக்கள் பேச ஆரம்பிச்சா நிதி வந்துருங்க. அது நம்ம கையில தான் இருக்கு. அது ஆட்சியாளர்கள் போராட்டம் நடத்தினாங்க, தலைவர்கள் போராட்டம் நடத்தினாங்க, கட்சி போராட்டம் நடத்துது. விடக்கூடாதுங்க, விடவே கூடாது. நம்ம குழந்தை தடுமாறி கீழே விழுந்தாவே மனசு பதறது இல்லைங்க. நம்ம குழந்தை நாளைக்கு நம்ம கண்ணு முன்னாடி கை வண்டி இழுத்துட்டு போச்சுன்னா கண்ணீர் வராது? எப்படியெல்லாம் இந்த உடுப்பு போட்டு தான் குழந்தை வரணும், அப்படி போலீஸா வந்து நிற்கணும், வக்கீலா வந்து நிற்கணும், டாக்டரா வந்து நிற்கணும்னு நம்ம கனவு கண்டிருப்போம். அந்த புள்ள நாளைக்கு சாக்கடையில் இறங்கி வேலை செய்கிறத பார்த்தா அந்த நிமிஷமே நம்ம செத்து போயிட மாட்டோங்க. அல்லது நம்ம பிள்ளைங்க ஒரு 20 மாடியில் அப்படி பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தா ஐயோ அப்படின்னா நம்ம மேலே நமக்கு கோபம் வந்துடும். ஏண்டா நம்ம பிள்ளைய பெற்றோம், இப்படி கஷ்டப்பட விட்டுட்டுமே அப்படின்னு நம்ம மனசு கஷ்டப்படுங்க. அந்த நிலைமையெல்லாம் வரக்கூடாது. நம்ம பிள்ளைங்க கௌரவமாக வாழணும். டாக்டரா, இன்ஜினியரா, இஸ்ரோவில் வேலை செய்கிற விஞ்ஞானியா. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் மறந்துட்டேங்க. என்னங்க, இப்போ செயற்கை நுண்ணறிவுகள், அதாவது A1 தொழில்நுட்பங்கள்லாம் வர்ற காலம். இனிமேல் அது இல்லாமல் உலகம் கிடையாது. படிப்பு இல்லைன்னா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கலன்னா நம்ம உலகத்தில் வாழவே முடியாது. வீட்டுக்கு வெளியே நாய் நிற்கிது பாருங்க, அது மாதிரி நம்மளை நிறுத்திடுவாங்க. எவன் ஒருவன் படிக்கலையோ இந்த சமுதாயத்தில் அவனால் வாழவே முடியாத ஒரு சூழல், அறிவியல் அப்படி அந்த உலகத்துக்கு நம்மளை அழைச்சிட்டு போயிட்டு இருக்கு. இன்னொன்று மேன் பவர்னு சொல்கிறோம், மனித வளம்னு சொல்கிறோம். இப்போ ஜப்பானில் மனித வளம் இல்லை, தடுமாறுறான். அதனால் அவன் ரோபோ கண்டுபிடிக்கிறான். ஆனால் நம்மக்கிட்ட மனித வளம் இருக்குது. அந்த மனித வளத்தை ஏன் வீணாக்கணும்? அந்த மனித வளத்துக்கு கல்வி அறிவு கொடுத்தா தானே இந்தியா வல்லரசா மாறும். அந்த மனித வளத்துக்கு கல்வி அறிவு புகட்டினா தானே இந்தியா வல்லரசா மாறி நிற்கும், உலகத்திலேயே நம்பர் 1 நாடுன்னு பேர் எடுக்கும். அப்ப அந்த கல்வி திட்டத்திற்கு, அந்த கல்விக்காக பிள்ளைகளுக்கு தமிழ்நாடு அரசு எவ்வளவோ சலுகைகளை செய்யும் போது அந்த சலுகைகளுக்கு முட்டுக்கட்டை போடுற மத்திய பாஜக அரசை நீங்கள் நானும் எதுக்கணுமா வேண்டாமா? விடலாமா? இதை விடக்கூடாதுங்க. ஆகவே இந்த தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருக்கிற இருமொழி கொள்கை திட்டம் பல சாதனையாளர்கள், பல மருத்துவர்களை, அளப்பரிய சாதனையாளர்களை தமிழ்நாட்டிலிருந்து உற்பத்தி பண்ணியிருக்கு. அந்த இருமொழி கொள்கை தான் நம்ம பிள்ளைகளையும் அந்த மாதிரி ஒரு ஆற்றலாளர்களாக, சாதனையாளர்களாக, வல்லுநர்களாக, நிபுணர்களாக மாற்றக்கூடிய ஆற்றல் அந்த இருமொழி கொள்கைக்கு தான் உண்டே ஒழிய இந்தி திணிப்பதால் நம்ம குழந்தைங்க பாழா போகும், எதிர்காலம் நாசமா போயிடும். ஆகவே அந்த இந்தி திணிப்பை முன்னிறுத்துகிற அந்த மும்மொழி கல்வி கொள்கை திட்டத்தை தீர்க்கமாக எதிர்க்க வேண்டும். அதை கொண்டு வருகிற எந்த கட்சி ஆனாலும் இந்த மண்ணுக்கு தேவையில்லை என்று தூக்கி எறிய வேண்டும். அல்லது பாஜக அந்த தீவிரமான அந்த கொள்கைக்கு ஆதரவு தெரிவிக்கிற தமிழர்கள், இங்கேயும் சில தற்கூரிகளும் முண்டங்களும் இருப்பாங்க, அறிவில்லாதவங்க இருப்பாங்க. கொஞ்சம் கூட தமிழ்நாட்டை பற்றியோ, தமிழ்நாட்டு குழந்தைகளை பற்றியோ, தமிழ்நாட்டு பெற்றோர்களை பற்றியோ, அல்லது தமிழ்நாட்டினுடைய கல்வியை பற்றியோ கவலைப்படாத சில முண்டங்கள், தற்கொலைகள் ஏதேதோ பேசிக்கிட்டு திரிவாங்க. அவங்களை இனம் கண்டு அவங்கெல்லாம் தமிழர்களுக்கு எதிரிகள், அல்லது நம்ம ஆண்டாண்டு காலமா கல் தோன்றி மண் தோன்றி முன் தோன்றிய மூத்த தமிழ்னு சொல்றோமே, அந்த தமிழை அழிக்க வந்திருக்கிற வல்லூர்கள், துரோகிகள் அப்படிங்கிற பார்வையை நாம செலுத்தி அவங்களையும் அவர்களால் ஆதரிக்கப்படுகிற ஒன்றிய அரசையும் புறக்கணிக்க வேண்டும், இறங்கி போராட வேண்டும். அப்பதான் இந்த மும்மொழி கல்வி திட்டத்தை நாம் உடைத்தெறிய முடியும், தகர்த்தெறிய முடியும். அவங்க ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இன்னும் 25 வருஷம் கழிச்சு, இதெல்லாம் RSS திட்டம், இன்னொரு 25-30 வருஷம் கழிச்சு இந்த தமிழ்நாடுங்கிற பேரையே எடுத்துட்டு இதையும் ஒரு இந்தி மாநிலமா தெரியாம கேட்கறாங்க. இப்ப பீகார்ல இந்தி இருக்குல்ல, உத்தரப்பிரதேசத்துல இந்தி இருக்குல்ல, மகாராஷ்டிரால இந்தி இருக்குல்ல, ஹரியானாவில் இந்தி இருக்குல்ல, அந்த மாநிலங்கள்ல இந்தி தானே ஏகபோகமா இருக்கு. அப்புறம் ஏன் அவன் இங்க வேலைக்கு வர்றான்? தமிழ்நாட்டுக்கு லட்சமா வர்றானே, ஏன் வர்றான்?
இன்னைக்கு ஹரியானாலேருந்து வர்ற ஒரு ஹரியானாக்காரன் என்ன சொல்றான், இங்க எனக்கு வேலை வாய்ப்பு நிறைய இருக்கு, இந்த மொழி படிக்கிறது எனக்கு நல்லா இருக்கு அப்படின்னு ஹரியானாக்காரன் சொல்றான், உத்தரப்பிரதேசக்காரன் சொல்றான், உத்தராஞ்சல் அவன் சொல்றான். லட்ச லட்சமா தமிழ்நாட்டுக்கு வேலை வாய்ப்புகளை தேடி வர்றாங்களே, ஏன் உங்க இந்தி இருக்கிற அந்த மாநிலத்தில் அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்க முடியலையே? ஏன் உருவாக்க முடியல? உங்க இந்தி மொழி உருவாக்கி இருக்க வேண்டியதானே? இதெல்லாம் கண்கூடா நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படியெல்லாம் இந்திய தூக்கி வச்சு அவங்க கொண்டாடியும் கூட அங்க படிப்பு தரம் உயரல. ஏன்னா இந்தி அதுக்கு பிரயோஜனப்படல. இன்னைக்கு உலகளவுல நம்ம பிள்ளைகள் பேசப்படுகிற அறிவாளிகளாக மாறணும்னா இந்தி பயன்படாது, ஆங்கிலமும் நம் தாய்மொழி தமிழும் தான் பயன்படுங்கிறத நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். இன்னைக்கு பல மாநிலங்கள் தமிழ்நாட்டை உற்று நோக்கி பார்க்கறது, நம்ம எடுத்துக்கிற ஒவ்வொரு திட்டங்களையும் அவங்க செயல்படுத்துறாங்க. குறிப்பா பள்ளி கல்வித்துறை அவங்க செயல்படுத்துற அன்னைக்கு ஒரு நூல் வாங்கி 7வது படிக்கிற ஒரு பிள்ளையினுடைய புக்கை வாங்கி பார்க்குறாங்க. அந்த கல்வி முறை இருக்கு, அதை பார்த்து நமக்கு பிரம்மாண்டமா இருக்கு. அட, நம்ம படிக்கிற காலத்தில் இந்த மாதிரி படிப்பெல்லாம் இல்லை. QR கோடு, அதை QR கோடு போட்டால் ஒரு கதை முழுக்க வருது, படங்களோட வருது. அவ்வளவு கல்வி முறையில் ஒரு சிறப்பு எல்லாரும் பாராட்டுறாங்க. வட மாநிலத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பாராட்டுறாங்க, தமிழ்நாட்டு கல்வி முறையை பாராட்டுறாங்க, தமிழ்நாட்டினுடைய எஜுகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த கட்டமைப்பை பாராட்டுறாங்க. இவ்வளவு பாராட்டுக்கள் குமியும் போது அதை பொறுத்து கொள்ள முடியாத பொறாமை பிடிச்ச பாஜக அதை சீரழிக்கணும், சித்திரவதை பண்ணணும், தகர்த்தெறியணும்னு நினைச்சுதான் இந்த புதிய கல்வி கொள்கை திட்டத்தை ஏத்துக்கணும்னு நம்மளை வற்புறுத்துறாங்க. ஆணவமா பேசுறாங்க, ஒரு அதிகார திமிரோட பேசுறாங்க. அப்படி ஏத்துக்கிட்டா தான் நாங்க கொடுக்க வேண்டிய 2350 கோடியை கொடுப்போன்னு ஒரு அதிகாரம் இருக்குங்கிற திமிர்ல, ஆணவத்துல நம்ம பணத்தை திருப்பி கொடுக்கறது இவ்வளவு பேசினா அவங்கள விடலாமாங்க? விடவே கூடாதுங்க. இதுல ஆட்சியாளர்களும் சரி அல்லது மற்ற கட்சிகளும் சரி, அதிமுகவினராக இருந்தாலும் சரி, எதிர்கட்சிகளாக இருந்தாலும் பாஜகங்கிற அந்த கட்சி தான் இதை ஆதரிக்குதே ஒழிய மற்ற கட்சிகள் எல்லாம் பெருசா ஆதரிச்ச மாதிரி தெரியல. அப்படி ஒருவேளை ஆதரித்தால் அவங்களும் இந்த சூறாவளியில காணாமல் போயிடுவாங்க. ஆகவே மக்கள் களத்துக்கு போராட தயாராகி விட்டார்கள். அதே போல மும்மொழி கல்வி திட்டம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு தமிழ் ஆங்கிலம் 2 மொழி போதும். எங்களால் பல சாதனையாளர்களை உருவாக்க முடியும், எங்களால் பல அறிஞர்களை உருவாக்க முடியும், எங்களால் பல படைப்புகளை படைக்க முடியும், எங்களால் பல அறிவியல் சாதனங்களை உற்பத்தி செய்ய முடியும், எங்களால் பல கண்டுபிடிப்புகளை உருவாக்க முடியும். அந்த அளவிற்கு இந்த இருமொழி கொள்கை எங்களுக்கு உதவிகரமாக இருக்கிறது. இந்தியை திணித்து எங்கள் கல்வி தரத்தை பாழாக்கி விடாதே என்ற கூக்குரலோடு, ஒரு பெருங்குரலோடு, ஒரு பெரும் முழக்கத்தோடு வீதியில் இறங்க வேண்டிய நிலை மக்களுக்கு ஏற்படா வண்ணம் உடனடியாக ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய அந்த 2350 கோடியை உடனடியாக கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் மீண்டும் இந்த நாட்டில் ஒரு மொழி போர் உருவாகி உங்களை அடையாளம் இல்லாமல் சிதைக்கும் என்ற எச்சரிக்கையும் நிகழ்ச்சியின் மூலமாக நாங்களும் மக்களும் எச்சரிக்கையாக கேட்டுக்கொள்கிறோம். உடனடியாக நிதியை திருப்ப கொடுங்கள், இல்லை என்றால் கடும் போராட்டத்தை நீங்கள் சந்திப்பீர்கள் என்று எச்சரிக்க விரும்புகிறோம். நன்றி. இவ்வளவு நேரம் எங்கூட ஆலோசனையில் இருந்த நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.